வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா 48வது சென்னை புத்தக கண்காட்சி நடக்குதுல, அதுக்கு தான் போகிறோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ உங்களை இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறேன். இப்போ நான் கிளம்புறதுக்கு தயாராகிட்டேன். வாங்க போவோம், போய் பார்த்துட்டு வருவோம். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்ட் டு ரைடு புத்தக கண்காட்சிக்கு போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். புத்தக கண்காட்சிக்கு போகிறோம் வரீங்களான்னு கேட்டவுடனே ஆமாம் நானும் ஒரு புக்கு வாங்கணும், நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ அவர் வண்டியிலே பிக்கப் பண்ணி அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மிகவும் அருகில் நம்ம வந்துட்டோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்களே, அதுதான் YMCA நந்தனம் கிரவுண்டு. அதுக்குள்ளே தான் வந்து புத்தக கண்காட்சி நடக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்து போக போகிறோம். இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணி போகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடுவில் தடுப்புலாம் போட்டுருக்காங்க. எப்படின்னு பார்த்தாலும் இங்கேருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் போயிட்டு சுற்றிக்கிட்டு தான் வரணும். இப்போ போயிட்டு நம்ம யூட்டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம். வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த பழைய புத்தகங்கள்லாம் போட்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்தது, அப்புறம் செகண்ட் ஹேண்ட் புக்ஸு அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை மலிவாக கிடைக்கும். உள்ளே கிடைக்கிறத விட வெளியே கிடைக்கும் பழைய புக்குகள் விலை மலிவாக. நீங்கள் கொஞ்சம் விலை கம்மியாக வேணும், ஒரு பழைய புக்குங்களாம் வாங்கணும், பெரிய நாவல் ஏதாச்சும் வாங்கணும்னா இந்த வெளியே இருக்க கடைகளில் வாங்க முயற்சி பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க மெயின் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம அரங்கத்துக்கு உள்ளே வந்து போகிறோம். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா பைக்கை மடக்கி டோக்கன் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாராவது பைக்கை விட்டுட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறோம். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தினமணி கட் அவுட் பார்த்தீங்களா, இதுதான் 10 வருஷமாக முன்னாடி இருக்குது. எப்போ போகும்போது அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க, புத்தக கண்காட்சி செல்லும் வழி. சின்ன போர்டு ஒன்று, அது பக்கத்தில் ஏன் பெரிய போர்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. புத்தக கண்காட்சி செல்லும் வழி பெருசாக என் கண்ணு தெரியாதவங்களை பார்க்குறதுக்கான்னு தெரியல. நடுவில் சின்ன வெள்ளையாக சைடில் பேனர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து ஒரு கண்காட்சி தான். அது என்னன்னு பார்க்குறதுக்காக அப்படியே கிட்டே போயிட்டு இருந்தேன். போகும்போது அதை பார்த்தீங்கன்னா அதான் பெரிய என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் புத்தக கண்காட்சிக்கு போகிறதுக்கு சைடில் பேனர் வச்சுருக்காங்க. சரி அதுக்குள்ளே போகலாமான்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருக்காங்க. என்னடா அது பார்த்தா விற்பனை கண்காட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன விற்பனை கண்காட்சின்னு போய் பார்க்கலாம். பார்த்தா இந்த மகளிர் சுய உதவி குழு சங்கம்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு விற்கிறாங்க. மாநில அளவிலான கண்காட்சி. அதுக்குள்ளே போகிறதுக்காக தான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன். வாங்க உள்ளே போவோம். எப்படி இருக்கும்னு தெரியல, போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்காட்சி இங்கே பார்த்ததில்ல வேறு. ஆனால் ஒரு வாட்டியும் ஏதாவது ஒரு வித்தியாசமானது வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து இதை வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தான் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இதை வச்சுருக்காங்க அப்படின்றதே தெரியும். மாநில அளவிலான மாபெரும் கண்காட்சி, மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரீ என்ட்ரி. சரி நம்மளும் போய் ஃப்ரீயாக என்ட்ரி ஆகிடுவோம். உள்ளே போகிறோம். உள்ளே போனது பார்த்திங்கன்னா அங்கங்கே தனித்தனியாக ஸ்டால் போட்டு ஒரு இடத்துக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்டால் போட்டுருக்காங்க. ஸ்டேட் வைஸாக இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒரிசா, இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால், அந்தந்த ஏரியாவில் இருக்க ஃபேமஸான விஷயங்கள் அந்த மகளிர் சுய உதவி குழு மூலமாக செஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குஜராத்து, பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா பீகார், நார்த் சைடு அதிகமாக இருந்தது. சவுத் சைடுனா சென்னைக்கும் தனியாக ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து கோயம்புத்தூர் காட்டன். அது மாதிரி எப்படி இந்தியா ஸ்டேட் லெவலில் வச்சுருந்தாங்க, அது தமிழ்நாட்டு லெவல்லையும் ஒரு டிஸ்ட்ரிக்டாகவும் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே அந்த புத்தக கண்காட்சி பார்த்து வெளியே பார்க்குறோம். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்துருந்தாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். அது வீக் டேஸ்ன்றதெல்லாம் அந்தளவு கூட்டம் இல்லை. ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோன்னே அது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. எப்போவுமே வருவாங்க. இந்த வாட்டி பார்த்தா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிறைய பார்த்த உடனே பரவாயில்ல, படிக்கிற ஆர்வம் எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அப்படியே சரி வந்து இன்னும் என்னென்ன இருக்குது, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த வெளியே இருக்க அரங்கத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பாடு கடைகளில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. சாப்பிட்றதுக்காக நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க ஃபுட்டு. அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அப்படியே நான் உள்ளே போவோம் அப்படின்னு போகும்போது போயிட்டே இருக்கேன். அதுவும் மாணவிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பரவாயில்ல, ஆனால் கூட்டம் கம்மியாக இருக்குது. மிச்சம் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா அப்படியே டி நகரில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டாலு, அதுபோல் இன்னும் சின்ன ஸ்டாலும் நிறையா இருக்குது. அப்படியே கிட்ட போய் அங்கே வெளியே இருக்க ஸ்டால்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 90s கிட்ஸ் பொருளெல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பழைய ஸ்கூல் தேவையான ஸ்டேட்னரி பொருளெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே கேப்சர் அப்படியே உள்ளே போனால் நிறைய தலைவர்களுடைய சிலைகள் வச்சுருந்தாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியும் இருக்குது போன புக் ஸ்டால். ஆனால் இந்த வாட்டி பெருசாக இருக்குது, சின்ன சிலைகள் எதுவும் காணும். சரி யாரெல்லாம் இருக்காங்க அப்படி கிட்ட போய் பார்த்தா பாரதியார், திருவள்ளுவர், அப்துல் கலாம், அம்பேத்கர் எல்லாருமே இருக்காங்க. பார்த்தவன் எல்லாருமே எனக்கு பிடிச்ச தலைவர்கள். பார்த்தவொன்னே அப்படியே அவங்க கூட இருந்து அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் எய்டுக்கும் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க போல், இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் பார்த்து அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தா பக்கத்துலேயே இந்த நிறைய ஒரு மாடர்ன் ஆர்ட்லாம் போட்ட மாதிரி நிறைய கிளாத்ஸு, பேக்ஸு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் எல்லாமே வெளியே இருந்தால் பார்த்தோம், இதுக்குள்ளெல்லாம் போகல. ஏன்னா
இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இருக்குது. வெளியே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஏதாச்சும் வித்தியாசமாக வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர், காந்தி அந்த மாதிரி நிறைய இது வச்சுருக்காங்க. இந்த செட்டப் ஏற்கனவே இருந்தது தான். போன வருஷமும் இதே தான் வச்சுருந்தாங்க. இந்த வருஷமும் அதே தான் வச்சுருந்தாங்க. 10 பாட்டு 8 தொகை நூல்களை வந்து அப்படியே பேர் போட்டு புக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மொத்தமாக எல்லாம் சேர்த்து இருக்கிறது, புத்தக கண்காட்சியும் சேர்த்து. அப்படியே புக் ஃபேருக்கு உள்ளே போகிறோம். இதுமாதிரி நான் முதல் நம்பர்லேருந்து போகணுன்னு நினைப்பேன், ஆனால் அப்படி விட மாட்டாங்க. அப்படி ஏதோ ஒரு நடுவில் தான் விடுவாங்க. அதுக்குள்ளே போயாச்சு. போயிட்டு எனக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து போகணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி போகிறதுக்காக அந்த நம்பர் 1 இப்போ 489 இருக்குல்ல, அதுக்குள்ள நம்பர் 1 போட்ட ஸ்டாலுக்கு போனேன். அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. அங்கே போனால் அங்கே ஒரு ஸ்லிப் வச்சுருந்தாங்க. இது எப்பவுமே இருக்கும், தமிழ் திசை, தமிழ் இந்து ஒரு 48 புத்தகங்கள் எந்தெந்த ஸ்டால் எங்கெங்கே இருக்குன்றத ஒரு வந்து அவுட்லெட் வரும். நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சோம் இந்த ஸ்டால் இந்த இடத்துல இருக்குன்னு. ஒரு பாதிக்கும் அதே மாதிரி ஒரு பேர் வச்சுருந்தாங்க. இப்போ நம்பர் 1 முதல் இடத்துல இருந்து பாரதியார் பாதி 1 2 3 இதே மாதிரி போய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 800 ஸ்டாலுக்கு மேலே இருக்குது. நம்ம ஒன்றுனா பார்க்கணும்னா நம்மளுக்கு எப்படியும் ஒரு வாரம் மேலே ஆகிடும். நான் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஸ்டால் மட்டும் போனேன். இது பார்த்திங்கன்னா மணிமேகலை புத்தகம், இல்லைனா தமிழ்மான எழுத்தாளர், அவரை நிறைய படிச்சிருப்பீங்க. அவருடைய அரங்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய புத்தகங்கள் பழையது புதுசு வித்தியாசமானது, ஏன்னா இங்கே கொஞ்சம் வித்தியாசமான புத்தகங்கள்லாம் இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துக்கிட்டே சரி அடுத்த இதுக்கு போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா என் கூட வந்தார்ல, அவரோட புக்கு வாங்கணும்னு சொன்னதால் அவர் வந்து அதாவது அவர் ஆங்கிலம் நல்லா படிக்கிறதால ஆங்கில புத்தகம் வாங்கலான்னு போனார். இங்கிலீஷ் நாவல் ஒன்று வாங்கணுன்ட்டு அதுக்காக இங்கிலீஷ் பதிப்பகமாக போய் தேடி பார்க்குறோம். அது தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு, எதுவும் கிடைக்கல. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன புக்குன்னு கேட்டால் தெரியும், என்ன புக்கு பேர் தெரியல, ஆர்த்தர் பேர் தான் தெரியும். நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கு கேட்டுருக்காரு. என்ன புக்கு வாங்கணும்னு தெரியாமலே தான் வந்தியாடா என் கூட அப்படின்னு நினச்சின்னு. சரி பாரு என்னென்னு சொன்னால் தானே என்ன புக்கு இருக்குது, ஆர்த்தரும் பப்ளிஷரும் தெரிஞ்சால் நம்ம தேடி கேட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே சொன்ன பிறகு அதை தேடி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னும் வித்தியாசமான வேறு ஸ்டால், இல்லம் தேடி கல்வி திட்டம். என்னடா வெட்ட வெளியாக இருக்குன்ற மாதிரி இருக்குது, எதுவுமே இல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் கழகம், அவங்க புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணியிருந்தாங்க. ஏம்மா கம்பி யாரும் நான் இப்படி வர வழியில் கம்பியை வச்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை, அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு லைனு நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அதுவும் பார்த்துட்டு எங்கேயே போவது, இவர் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கார், இன்னும் கிடைக்கல போல் என்ன ஆர்த்தர் என்ன புக்குன்ட்டு. தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகமாக இது தான். இதில் போய் நம்ம ஸ்கூல் புக்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் அவங்க மூலயமா வெளியிட்ட புக்குங்களாக இருந்துச்சு. அது உள்ளே போய் பார்த்துருந்தோம். எல்லா ஸ்டாண்டர்டோட புக்கும் இருக்குது. நம்ம அதாவது ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து 12th வரையும் நமக்கு புக்ஸ் தேவைன்னா வாங்கிக்கலாம், எக்ஸாம் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்த புத்தகங்கள்லாம் நிறைய வெளியிட்டிருந்தாங்க. அதை தாண்டி அப்படியே கடந்து போகணும். கீழடி அகழ்வாராய்ச்சி புக், இந்த புக்கு ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பொருணை இப்போ ஒரு புக்கு வச்சுருக்காங்க. இதை கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக. வாங்கின இங்கிலீஷ் நாவல் வந்து இதுதான், த கேர்ள் ஆன் த ட்ரெயின். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது, வேறு என்ன ஸ்டால் பார்த்தோம், ஹிந்தி சமய அறநிலையத்துறை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு உள்ளே வந்தோம். பார்த்தா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் புக்கு தான் வச்சுருக்காங்க. சரி அப்படியே வந்து நக்கீரன் பதிப்பகம் அவங்களுடையது. இப்போ ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜீப்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து தினமணி ஆஃபீஸு. இது என்ன பதிப்பகம் இல்லை, சரி அதாவது ஒரு புக்கு வாங்கலாமே, நம்ம கொஞ்சம் விலை குறைவாக இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் என்ன வாங்கலான்றது சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பெருசாக நிறையா வாங்குறது முக்கியம் இல்லை, வாங்குறதே ஒழுங்காக எடுத்து போய் படிக்கணும். ஏற்கனவே நிறையா வாங்கிட்டு வாங்கின புக்கில் இன்னும் கொஞ்சம் படிக்காத புக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது. அதனால் என் மனசாட்சிக்கு என்ன சொல்லுது, ஒழுங்காக வாங்கினதெல்லாம் படி, ஏதோ வந்ததுக்கு உருப்படியாக ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போட்டின்னு தோணுச்சு. சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பிரபஞ்சனின் சிறுகதைகள், இவருடைய கதைகள் ஒரு சில கதைகளை நான் படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மொத்த கதைகள் தொகுப்பாக அங்கே புக்கு வெளியிட்டிருக்காங்க. சரி இதையும் ஒரு நாள் வாங்குவோம், ஆனால் இப்போ தேவையில்லை, ஏன்னா வாங்கினதை ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆஃபரில் ஒரு புக்கு போட்டுருந்தாங்க. சரி அந்த புக்கை நம்ம வாங்குவோம் அப்படின்றதுக்காக அந்த புக்கை நோக்கி போயிட்டு இருந்தேன். அதை தேடி பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ உங்கள் காட்டுறேன் பாருங்கள். இந்த புக்கு தான், வால்காவிலிருந்து கங்கை வரை. இந்த புக்கை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ இங்கே தான் படிக்கணும். இந்த புக்கு தான் இப்போ நான் வாங்க போகிற புக்கு, வால்காவிலிருந்து கங்கை வரை. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு புக்கு இல்லை, 2 புக்கு, பின்னாடி இன்னொரு புக்கு கொடுத்துருக்காங்க, கடலும் கிழவனும். இது வந்து ஒரு ஃபேமஸான ஆங்கில நாவல், எட்மி டேவிங் அவருடைய நாவல். சரி அந்த புக்கை வாங்கிட்டேன். சரி வந்ததுக்கு ஒரு புக்கை நம்ம வாங்கினா இதை படிக்கணும், ஏன்னா இது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட புத்தகங்கள். ஒரு தடாகம் பதிப்பகம் அதெல்லாம் பார்த்து சரி என்ன தான் பண்ணுறது அடுத்ததுன்னு பார்த்துட்டு வந்தப்போ கடற்கடன் சுற்றி பார்த்துட்டோம். ரொம்ப வீடியோஸ்லாம் எடுக்கலை, முக்கியமான இருக்குது, ஏன்னா சுற்றி பார்க்கணும் ரொம்ப நேரம் ஆகும். சரி நம்மளுக்கு நேரம் ஆகுதுன்றதை கிளம்பலான்னு வந்தது, புக்கம் வாங்கியாச்சு பார்த்தாச்சு.
சரி கிளம்பலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி வெளியே போய்கிட்டு இருக்கோம். போகும்போது பக்கத்தில் வந்து பேச்சரங்கம் இருக்கும். எப்போ யாராவது முக்கியமான ஆட்கள் வந்து பேசுவாங்க. இப்போ யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் அப்படின்றதாக நான் போய்கிட்டே இருந்தேன். உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது வீரமணி அப்படின்னு வீரமணின்னு சொல்லுவார்ல, அவர் தான் போல இருப்பார். சரி என்ன தான் பேசுகிறாரு, கிட்ட போய் பார்ப்போன்னு பார்த்தோம். நெருக்கடின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஜாலியாக தான் இருக்கு. என்ன தெரியும் சரி, நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, நம்ம பாட்டில் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதோட பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு சரி கிளம்புவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். இனிதான் நிறைய 48வது புத்தக கண்காட்சி.